ஹாய் எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு டிஃப்ரெண்ட் ஸ்டைலில் வெண்டைக்காய் வச்சு காரக்குழம்பு தான் நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். எப்போவுமே வைக்கிற காரக்குழம்பு மாதிரி இல்லாமல் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்கள் வீட்டில் எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. அதுக்கு பார்த்திங்கன்னா முதல்ல ஒரு 1/2 கிலோ வெண்டைக்காவை நல்லா கழுவி சுத்தம் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ட்ரையாக தொடச்சி எடுத்துக்கிறேன். இந்த வெண்டைக்காவை இந்த மாதிரி 2 கட் பண்ணிக்கோங்க. ஏன்னா இது குழம்பு வைக்க போகிறோன்றதுனால இந்த மாதிரி பெரிய பெரிய பீஸாக கட் பண்ணி நீங்கள் போடும் போது தான் நல்லாயிருக்கும். ஏன்னா வெண்டைக்காவுமே சீக்கிரமாக வதங்கிடும். இதுக்கு ஒரு 2 வெங்காயம், 3 தக்காளி, ஒரு முழு பூண்டை உரித்து வச்சுருக்கேன். இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் இது தான். இது எல்லாமே ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ ஒரு கடாய் வச்சு நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. நல்லெண்ணெயில் செய்யும் போது இந்த காரக்குழம்பு டேஸ்ட்டு ரொம்பவே நல்லாயிருக்கும். உங்களுக்கு பிடிக்கலன்னா நீங்கள் நார்மலாக சமையலுக்கு யூஸ் பண்ணுற எண்ணெய் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்து நல்லா வெடிக்க விட்டுட்டு ஒரு 1/2 டீஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கலாம். சீரகம் நல்லா பொரியட்டும். சீரகம் பொரிஞ்சதும் நம்ம இதில் நறுக்கி வச்சுருக்க வெண்டைக்காயை சேர்த்துக்க போகிறோம். இதுக்கு வெண்டைக்காவை முதல்ல சேர்க்குறோன்னா வெண்டைக்காவோட குழகுழப்பு தன்மை இல்லாமல் இருக்கிறதுக்கு தான். அதனால் வெண்டைக்காவை போட்டு ஒரு 2 நிமிஷம் இந்த மாதிரி நல்லா எண்ணெயிலேயே ஃப்ரை பண்ணிடணும். அப்போ தான் அதோட குழகுழப்பு தன்மை இல்லாமல் குழம்பு நல்லாயிருக்கும். அதுக்கப்புறமா நம்ம வெங்காயம், தக்காளி எல்லாத்தையுமே சேர்த்துக்கலாம். இப்போ இது நல்லா வதங்கட்டும். இப்போ இந்த மாதிரி கடாயில் சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷம் அந்த எண்ணெயிலே நல்லா இந்த மாதிரி வதக்கிக்கோங்க. இந்த மாதிரி நீங்கள் செய்யும் போது உங்களுக்கு டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். அந்த குழகுழப்பு தன்மையும் சுத்தமாக போயிடும். வெண்டைக்காய் வதங்கிறதுக்குள்ளே இந்த பக்கம் ஒரு கடாய் வச்சுக்கோங்க. இதுக்கு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் தனியா, இது கூடவே ஒரு 1/2 டீஸ்பூன் மிளகு சேர்த்துக்கோங்க. கூடவே ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம், அதுக்கப்புறமா 1 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம், கூடவே ஒரு 4 காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கலாம். இதை நல்லா இந்த மாதிரி ட்ரை ரோஸ்ட் பண்ண போகிறோம் கடாயில் போட்டு. கூடவே ஒரு சின்ன துண்டு பெருங்காயம் சேர்த்துக்கோங்க. இது எல்லாத்தையுமே ஒன்றாவே சேர்த்து நல்லா செவக்க வறுத்துடலாம். இது நல்லா ஒரு அளவுக்கு வாசனை வர வரைக்கும் வறுத்து நம்ம ஆற வச்சுக்க போகிறோம். இது இந்த பக்கம் வறுபடுறதுக்குள்ளே அப்பப்போ இந்த வெண்டைக்காயுமே இந்த மாதிரி லேசாக கிளறி விட்டுருங்க. ரெண்டுமே ஸ்லோ ஃப்ளேம்லேயே வச்சு வதக்கிக்கலாம். இப்போ வெண்டைக்காய் ஓரளவுக்கு வதங்கிடுச்சு. இப்போது இதில் உரித்து வச்சுருக்க பூண்டையுமே சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். இந்த மாதிரி பூண்டு சேர்த்து செய்யும் போது உங்களுக்கு வாசனை ரொம்பவே நல்லாயிருக்கும். அது இல்லாமல் பூண்டில் நிறைய கால்சியம் சத்து இருக்குது. ஸோ அதனால் பூண்டு சேர்த்துக்கோங்க, ரொம்பவே நல்லது. அதுக்கப்புறமா நம்ம நறுக்கி வச்சுருக்க வெங்காயத்தையுமே சேர்த்துக்கலாம். வெங்காயத்தையும் சேர்த்து இந்த மாதிரி நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் வதங்கட்டும். நம்ம வறுக்க வேண்டிய இந்த பொருட்களுமே நல்லா வறுபட்டுருச்சு. இப்போ இது ஒரு தட்டில் தனியாக கொட்டி நல்லா ஆற வச்சுக்கலாம். இது ஒரு பக்கம் ஆறட்டும். இப்போ பார்த்திங்கன்னா இந்த வெங்காயம், பூண்டு எல்லாமே நல்லா வதங்கிடுச்சு. இப்போது இதில் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். மஞ்சள் தூள் சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுடுங்க. இப்போ நறுக்கி வச்சுருக்க தக்காளியும் இதில் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். தக்காளி நல்லா மசிஞ்சு வர அளவுக்கு வதக்கிக்கோங்க. இப்போ தக்காளி போட்டுட்டு ஒரு 2-3 நிமிஷம் நம்ம இதே மாதிரி வதக்கி விட்டுக்கலாம். இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு கல்லுப்பு சேர்த்துக்கோங்க. கல்லுப்பு சேர்த்துட்டு நல்லா வதக்கிட்டு இதை ஒரு 2-3 நிமிஷம் அப்படியே வச்சிடலாம். இப்போ இந்த குழம்புக்கு பார்த்திங்கன்னா வீட்டிலையே அரைச்ச மிளகாய் தூள் தான் நான் சேர்த்துக்க போகிறேன். ஒரு 4-5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் சேர்த்துக்கிறேன். குழம்பு நிறைய வைக்கிறதுனால இந்த அளவுக்கு நான் மிளகாய் தூள் சேர்க்குறேன். நீங்கள் எவ்வளோ குழம்பு வைக்கிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் கூட்டியோ குறைச்சோ சேர்த்துக்கோங்க. மிளகாத்தூள் சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி வதக்கிடணும். எண்ணெயிலே இந்த மாதிரி கொஞ்சம் ஃப்ரை பண்ணும் போது அது பச்சை வாசனை உங்களுக்கு சீக்கிரமாக போயிடும். இதில் தனியா, பருப்பு எல்லாமே வறுத்து நான் பொடி பண்ணி தான் எப்போவுமே அரைப்பேன் நான். ஸோ அதனால் இது சேர்க்கும் போது நல்லா குழம்பு திக்னஸ் கொடுக்கும். இப்போ அது ஒரு 1 நிமிஷம் நல்லா வதக்கிக்கலாம். இதுக்கு ஒரு 50 கிராம் அளவுக்கு புளியை நான் ஊற வச்சு இந்த மாதிரி கரைச்சிக்கிறேன். இந்த அளவுக்கு புளி சேர்த்தா கரெக்டாக இருக்கும். புளியில் நல்லா தண்ணி ஊற்றி 2-3 வாட்டி கரைச்சி இந்த குழம்புல நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு புளி தண்ணியை நம்ம சேர்த்துட்டு கூடவே உங்களுக்கு எவ்வளோ தண்ணி வேணுமோ அந்த தண்ணியை ஆட் பண்ணிக்கோங்க. உங்கள் குழம்புக்கு எவ்வளோ தண்ணி தேவைப்படும் அந்த அளவுக்கு ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு குழம்பை நல்லா கொதிக்க விட்டுடுங்க. தண்ணியை சேர்த்ததுக்கப்புறமா நம்ம வறுத்து ஆற வச்சுருக்க இந்த பொருட்களை நம்ம அரைச்சிக்க போகிறோம். இது கூடவே ஒரே ஒரு பத்த தேங்காயும் சேர்த்து நம்ம அரைச்சிக்கலாம்.
இப்போ இந்த ஒரு பத்து தேங்காய் சேர்த்து அரைச்சி நம்ம இந்த குழம்புல சேர்க்கும் போது டேஸ்ட்டு பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி சின்ன சின்னதாக பீஸாக நறுக்கிட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்து எல்லாத்தையுமே ஒன்றாவே போட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சி சேர்த்துக்கலாம். இது நல்லா வாசனையாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் குழம்புக்கு. இப்போ இந்த மாதிரி நம்ம அரைச்சி எடுத்துக்கிட்டாச்சு. இப்போ இதையுமே நம்ம குழம்புல சேர்த்து நல்லா கொதிக்க வச்சுக்க போகிறோம். இப்போ பார்த்திங்கன்னா ஆல்ரெடி குழம்பு நல்லா கொதிச்சிட்ருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம இந்த அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டையுமே அதில் சேர்த்து கொதிக்க விட்டுடலாம். இந்த பேஸ்ட்டை சேர்த்ததுக்கப்புறமா ரொம்ப நேரம் கொதிக்கணும்னு அவசியம் கிடையாது. பேஸ்ட்டை சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுடுங்க. நம்ம இது எல்லாமே வறுத்து அரைச்சி சேர்த்து இந்த குழம்பு வைக்கும் போது ரொம்பவே வாசனையாகவும் நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும். இந்த மாதிரி ஒரு வாட்டி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம யூஸ்வலாக காரக்குழம்புக்கு இந்த மாதிரி வறுத்து பொடி பண்ணி நம்ம சேர்க்க மாட்டோம். பட் இந்த மாதிரி செய்யும் போது உங்களுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். நம்ம வெண்டைக்காய்க்கு பதிலாக கத்திரிக்காய், உருளைக்கிழங்கு, முருங்கைக்காய் அந்த மாதிரி நாட்டுக்காய்கள் எதுவாக இருந்தாலுமே இந்த மாதிரி போட்டு செய்யும் போது டேஸ்ட் சூப்பராக இருக்கும். இல்லை எல்லாமே கலந்து போட்டு நீங்கள் செஞ்சாலும் இந்த குழம்பு சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. இந்த குழம்பு பார்த்திங்கன்னா ஓரளவு இப்போது கொதி வந்துருச்சு. இப்போ அவ்வளோதான், ஆல்மோஸ்ட் ரெடி ஆகிடுச்சு. இப்போ பாருங்கள், இந்த மாதிரி கலந்து விட்டுட்டு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு மேலே வந்துடும். இப்போ குழம்பு ரெடி ஆகிடுச்சின்னு அர்த்தம். லாஸ்ட்டில் கொஞ்சமாக இந்த மாதிரி கருவேப்பிலையை தூவிட்டு இறக்கிடுங்க. அவ்வளோதான், சூப்பரான வெண்டைக்காய் காரக்குழம்பு ரெடி ஆகிடுச்சு. இப்போ லாஸ்ட்டில் இதில் உப்பு மட்டும் செக் பண்ணிக்கோங்க, கரெக்டாக இருக்கான்னு சொல்லிவிட்டு டேஸ்ட் பார்த்துக்கோங்க. உப்பு காரம் எல்லாமே கரெக்டாக இருந்தது. நீங்கள் இந்த அளவுக்கு எல்லாமே போட்டு செய்யும் போது உங்களுக்கு எல்லாமே பர்ஃபெக்டாக வரும். ஃபைனலாக ஒரே ஒரு சின்ன துண்டு இந்த மாதிரி வெல்லம் மட்டும் சேர்த்துக்கோங்க. இது இந்த குழம்புக்கு ஒரு ஹைலைட்டான விஷயம். நம்ம உப்பு, காரம், இனிப்பு எல்லாம் சேரும் போது குழம்பு நல்லா பேலன்ஸ்டான ஒரு டேஸ்ட்டு கொடுக்கும் உங்களுக்கு. இது எல்லாமே சேர்ந்து ஒரு நல்ல ஒரு டேஸ்ட் கொடுக்கறதுக்காக தான் நம்ம வெல்லத்தை சேர்க்குறோம். அதனால் கொஞ்சமாக இந்த மாதிரி வெல்லம் மட்டும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. அவ்வளோதான், குழம்பு ரெடி ஆகிடுச்சு. இந்த வெல்லம் சேர்க்கறதுனால குழம்பு இனிப்பாயிடுமான்னு யோசிக்காதீங்க. நம்ம கொஞ்சமாக தான் சேர்க்குறோம். இது டேஸ்ட்டை இன்னுமே என்ஹான்ஸ் பண்ணி காட்டுறதுக்கு தான் இந்த வெல்லத்தை சேர்க்குறது. இப்போ பார்த்திங்கன்னா காய்களும் எல்லாமே நல்லா வெந்துருச்சு. அவ்வளோதான், இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ அதை சர்விங் பவுலில் மாற்றி நம்ம சர்வ் பண்ண வேண்டியது தான். நல்லா சுட சுட சாதத்து கூட சாப்பிடும் போது டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். நீங்கள் டிஃபனுக்கு கூட தொட்டு சாப்பிட்லாம், அவ்வளோ நல்லாயிருக்கும். இந்த குழம்பு கூட சைட் டிஷ் கூட எதுவுமே வேண்டாம், ஒரு அப்பளம் வச்சு சாப்பிட்டாலே சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக இந்த குழம்பு எல்லாருக்குமே பிடிக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா ப்ளீஸ் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.